வயசு எல்லாத்துலயும் பொய் சொல்லி வச்சிருக்க. என்னடி என் வயசாடி உனக்கு? அம்மா, கேட்டியா? என் தம்பி பொண்டாட்டிக்கும் என் வயசாம். கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. அவங்க அப்பா உடனே பேசாம இரு அப்படின்ட்டாரு. உடனே இவங்க என்னப்பா பேசாம அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டீச்சர் அம்மா இதெல்லாம் பார்த்தே பார்த்தாதுப்பா. இது நம்ம எவ்வளோ ஏமாத்தி வச்சிருக்கா? இன்னும் எவ்வளோ மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல நமக்கு. ஏய் என்னடி அண்ணி அண்ணின்ற? உடனே அவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க எல்லாரும் ஃபுல்லா. எங்களுக்கு தான் தெரியாது நீ எம்ஏ படிக்கலன்ட்டு. உனக்கு தெரியும்ல. அப்ப எந்த நம்பிக்கையில நீ வேலைக்கு போன? விஷயம் வெளிய தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உன்ன மட்டும் இல்ல, எங்க அப்பாவையும் சேர்த்து கேவலமா பேசியிருப்பாங்க. ஏய்! உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கரஸ்பாண்டன்ட் எனக்கு எத்தன வருஷம் பழக்கம் தெரியுமா? ஒரு செகண்ட் அது இல்லாம பண்ணியிருப்ப. மருமகளுக்கு பொய் சொல்லி வேலைய குடுத்தேன்னு சொல்லிட்டு கேவலமா பேசியிருப்பாங்க. இத கூட யோசிக்கல நீ? ஏய்! வாய மூடிட்டு இல்லன்னா வாயிலே வச்சு நடிப்பேனே! ஸ்கூல்ல போய் என்னடி சொல்லி தருவ? இப்படி மறைச்சு மறைச்சு பொய் சொல்லுவ. எப்படி நடிக்கிறது? இத சொல்லி தருவியா? ஐய்யய்யோ! இவங்க கிட்ட படிச்சவங்க என்னென்ன பயனும் அது எந்த எந்த பொய் சொல்லி தெரிந்தது இல்லையே! அக்கா கேட்குறாங்க, "எங்கேயும் ஊர் சுத்திட்டு வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. உடனே எங்க இந்த மயில் எங்க? ஏன்னா அத்தை, மாமான்னு எப்படி நடிச்சிருந்த? மொறப்படி வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒஸ்தி. நீயும் உங்க அம்மா சொன்னாங்க, வீட்ல வந்து என்னமோ தாலி கட்டி முன்ன ஒசத்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருத்தனமா நீயும் ஒசத்தியா? இல்ல ஒண்ணுமே தெரியாது நீ நிக்க நீ உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனாரு. உடனே எங்க அம்மா நல்லா கேளு அவள, நல்லா கேளுடி அவள. நாக்க பிடுங்குற மாரி நல்லா கேளு அவள. உலகமகா நடிப்புமா, என்ன நடிப்பு? ராஜி, ராஜி உன்ட்ட என்ன சொன்னாலும், "அப்பா என்ன பாத்தியாடி? உலகமகா கேடியா இருக்கா அவ." என் முகத்த பார்த்தா, இந்த மாரி பார்த்தா பொய் சொல்ல தெரியுமா உனக்கு? தேவயில்ல. என்ன கடவுளே! ஐயோ! எனக்கு ஒண்ணும் புரியலையே! அத்தை, மாமான்னு சொல்லி கொஞ்சி கொஞ்சி பேசி ஏமாத்திருக்காடி. இவகிட்ட கேவலமா நம்ம ஏமாந்துருக்கோம். ஏமாந்தது மட்டும் பரவால்ல. கூட அண்ணன் வாழ்க்கையும் கெடுத்து வச்சிருக்கீங்களே! சட்டை வாங்க போனா கூட மணிக்கணக்குல விசாரிப்பீங்கள்ல. சட்டை போகுமா? சாயம் போகுமான்ட்டு. பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் விசாரிக்கலையா? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு பண்ணீங்களே! இப்ப அண்ணன் வாழ்க்கையும் நடுத்தெருவுல கொண்டு வந்துட்டீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2வது அண்ணன் கேட்டுட்டு இருக்கான். பேசுனது பேசி தான்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்கான். உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்னடா பேசிட்டே போற? இத பேச வேண்டிய நேரமாடா? ஏன்னா ஒரு தப்பு பண்ணவரு என்ன பண்ணுவாரு? இவரு இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாரு?" "ஏய் என்னடா பேசுற? சரவணன் உனக்கு அண்ணனா? அவருக்கு புள்ளடா. உன்னோட பெரிய மனம் இதுல இருக்கார்றா. நீ வாய மூட்டு கொஞ்சம் சும்மா இரு. தேவையில்லாம குழப்பிட்டு வச்சிருக்க அரைஞ்சிருவேன். இவர நான் குறை சொல்லல நானு. இவரு கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருக்கணும். இவரு நல்லவரு தான். ஆனா எல்லாரும் நல்லவரான்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஏங்க இத இப்ப பேச வேண்டிய விஷயமே கிடையாது. மீனா நீ கொஞ்சம் சும்மையா இரு." உடனே அவன் லாஸ்ட் தம்பி, "அண்ணே கொஞ்சம் நீ அமைதியா இருண்ணே. நமக்குள்ள மாத்தி மாத்தி பேசணும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எந்த அர்த்தமும் கிடையாது. என்ன கொஞ்சம் பேசினா விடுங்கண்ணே." உடனே அவங்க அம்மா, "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க." உடனே வந்து ராஜி, "உங்க தப்பு பண்ண அவள ஃபர்ஸ்ட்டு கேளு போயிட்டு. ஏன் அப்பாகிட்ட சண்டை போடுற?" அப்படின்னு கேட்டுருக்காங்க. "என்ன கேட்கணும்னாலும் இவள கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லா. பட் ஆனா எல்லாருமே வந்து கொஞ்சம் அமைதியாவே இருக்காங்க. "மீனா நான் கொஞ்சம் சொல்றது கேளு மீனா. ஏய் என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் தேடிட்டு இருக்கியா? இதோ பார்றா அக்கா சொக்கோன்னு யாருனா சப்போர்ட் பண்ணீங்க பிச்சுருவேன் உங்கள." நீ எல்லாரும் அப்படியே ஒரு மாரி அமைதியா இருக்காங்க. "உனக்கு என்ன பிளான்ல நீ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த? 84 பார்த்து வச்சிருக்க. சொல்லு. இந்த குடும்பம் தெரியுமா உனக்கு ஆல்ரெடி வழியே பேசுவாங்க. ஆனா இடிச்சவன் நெனச்சுன்னு இருக்கியா? கொஞ்சம் உங்க அப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்னங்க நீங்க எல்லாரையும் அடக்கிட்டு இருக்கீங்க? நாசமா போனது அவன் தம்பி வாழ்க்கை. அவளுக்கு அந்த வேதனை இருக்காதா? அத கொட்டி தீர்க்க மாட்டாளா? கோமதி, அவங்க அப்பா, அம்மா வரேன்னு சொன்னாங்கல்ல. எது பேசினாலும் அவங்ககிட்ட பேசிப்போம். அதுவரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுங்களுக்கும் தனியா வச்சிருக்கோம். அது வரட்டும், அதுங்க வரட்டும்." இதான் மொத கல்யாணமா? இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல நகை கிகன்னு மறைச்சு வச்சிருக்கியா? என்ன அண்ணி இப்படிலாம் பேசுறீங்க? அண்ணி கிண்ணி சொன்னா பல்ல உடைச்சிருவேன். யாருடி அண்ணன்? அண்ணி எப்படிதான் இவன் பொய் சொல்றானுங்களோ தெரியல. பொய் சொல்ல கூட விடுங்க. ஆனா சொன்ன பொய் தட்டி காப்பாத்த தனித்தன்மை வேணும். நேத்தும் சொல்ருவேன். அந்த மனுஷனுக்கு பொய் சரளமா வருதே. எம்.ஏ லிட்ரேச்சர் வந்தது. இங்கிலீஷ்ல பேசி காட்டுறி, பேசி காட்டுறி அப்படின்றாங்க. உடனே இது ஒரு பக்கம் போயிட்டுருங்க. கரெக்ட்டா வந்து அவங்க அப்பா வந்துடுறாங்க.